இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக முதலமைச்சர் வழக்கம்போல் பூச்சாண்டி காட்டுகிறார் என தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை தான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருகிறார். தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் மடைமாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னதாக தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து முன்பே நான் எச்சரித்து இருந்தேன். அது இப்போது நிரூபணமாகிவிட்டது. பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் பழனிசாமி இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறவராகவும் இருக்கிறார். டெல்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டது இப்போது தெல்ல தெளிவாகி உள்ளது. நியாயமான நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை எனும் கோரிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். மத்திய அரசு எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிட்டிருந்தார். அதனை குறிப்பிட்டு இபிஎஸ் தனது எக்ஸ் பதிவில் தமிழகம் இதுவரை கண்டிராத மிகவும் அநியாயமான ஊழல் நிறைந்த கொள்ளைக்கார குடும்ப ஆட்சியை நடத்தும் முதல்வர் நியாயமான தொகுதி மறுவரையறை பற்றி பேசுகிறார். முதலில் அவர் டாஸ்மாக் கொள்ளையை வரையறுக்கவும், போதைப் பொருள் மாஃபியாவை வரையறுக்கவும், சட்டவிரோத மதுபானத்தை வரையறுக்கவும், ரவுடித்தனத்தை வரையறுக்கவும் உங்கள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக பிரமுகர்கள், திமுக பினாமிகள், திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுக உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளர்கள், குறிப்பாக திமுக அமைச்சர்கள் முதல் திமுக அடிமட்ட தொண்டர்கள் வரையில் அனைத்து அரசு துறை அலுவலகத்திலும் இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே அரசியல் வரலாற்றிலேயே முன் எப்போதும் நடைபெறாத ஊழல், லஞ்சம் ஆகியவற்றை வரையறுக்கவும், மிக முக்கியமாக உங்கள் குடும்பத்தின் ஆணவம் மற்றும் தமிழ்நாட்டின் மீதான பிடியை வரையறுக்கவும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் கண்ணியம், காவிரி உரிமைகள் மற்றும் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்காக அச்சமின்றி போராடிய உயர்ந்த தலைவர்களான மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் அழியாத கொள்கைகளில் அதிமுக உறுதியாக நிற்கிறது. ஒவ்வொரு தமிழருக்கும் முன்பாகவும் நான் சபதம் செய்கிறேன், நமது பிரதிநிதித்துவம் குறைக்கப்படவோ அல்லது நமது குரல் அடைக்கப்படவோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். 2027ஆம் ஆண்டில் அல்லது எல்லை நிர்ணயம் எப்போது வந்தாலும் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கும் அதிமுக தமிழ்நாட்டின் உரிமை குரலையும் எதிர்காலத்தையும் சிறப்பாக பாதுகாக்கும் என்றும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். தமிழக முதல்வருக்கு ஒரு பணிவான செய்தி: உங்கள் தோல்விகளையும் மோசடிகளையும் ஊழல்களையும் மறைக்க இதுபோன்ற கவனத்தை சிதறடிக்கும் விவகாரங்களில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். உங்கள் நாடகத்தாலும் நடிப்பாலும் முதலை கண்ணீராலும் தமிழக மக்கள் சோர்வடைந்து விட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போதே தெரிவித்து விளக்கம் கொடுத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும். கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கின்றனவே தவிர திமுகவை தவிர உலகத்தில், இந்தியாவில், தமிழகத்திலேயே வேறு எந்த கட்சியிலும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழக்கம்போல் தொடர்ந்து செய்து வருகிறார். தன் ஆட்சியின் அவலங்களை, அநியாயங்களை, திமுக சமூக விரோத செயல்பாடுகளை, அனைத்து அரசு துறைகளிலும் அன்றாடம் நடைபெறும் ஊழல், லஞ்சம், மக்களின் வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது, கனிம வளத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது போன்ற தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அழித்து சுரண்டி கொள்ளையடித்து வருவதை மறைக்க நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை வைத்து மறைக்க நினைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் வழக்கமான நாடகத்தை தமிழக அரசியல்வாதிகளும் தமிழக மக்களும் இனியும் நம்ப போவது இல்லை என்றும் தெரிவித்து உள்ளார். உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுவரையறை குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில்
நடக்கும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள். இந்நிலையில் தமிழக மக்களின் மனதை மடைமாற்றம் செய்யும் அரசியலை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் குற்றவாளிகளின் கூடாரமாகவும் செயல்பட்டு வருவது, குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்கள் செய்த குற்றத்தில் இருந்து குற்றவாளிகளை எவ்வாறு பாதுகாப்பது, குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுப்பது, நிரபராதிகளை குற்றவாளிகளாக சித்தரித்து ஆதாரத்தை அழிக்கும் வகையில் அடியாட்களை வைத்து படுகொலை செய்வது, குற்றவாளிகளை நிரபராதிகளாக மாற்றி பாதுகாத்து வருவது போன்ற சமூக விரோத மக்கள் விரோத செயல்பாடுகளை திமுக அரசின் பிரதான பணிகளாக இருந்து வருகிறது. தமிழகத்தின் அநீதியின் அடையாள சின்னமாக செயல்பட்டு வரும் அண்ணா அறிவாலய திமுகவின் ஆட்சியில் நடக்கும் ரவுடிசியத்தையும் திருட்டுகளையும் எவ்வாறு மடைமாற்றம் செய்து மக்களின் மனதை திசை திருப்புவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே திமுக அரசின் அதன் முதலமைச்சராக இருந்து வந்த கலைஞர் கருணாநிதியும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிரதான பணிகளாக தொடர்ந்து இருந்து வருவதை தமிழக வாக்காளர்கள் எப்போதும் திமுகவின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் மாற்றத்தை தேடி மாற்றம் வேண்டி வாக்களிக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு 1967ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 58 ஆண்டுகளாக தமிழக மக்கள் மனதில் பதிந்துள்ள வேதனையான ஒன்று என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.